இல்லைன்னா மட்டும் வந்துட்டு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி விட்டுருந்தாங்க. இதுதான் ஒரிஜினல் ராஜஸ்தானி ஸ்டைலு. இப்போ ராணின்னா அப்புறம் இதெல்லாம் மாட்டினாதான் ராணி. அக்கா நைட்டி போட்டால் தெரியுவாங்க. டிஃபன் பாக்ஸ்ல ராஜா சோறு கொடுத்துட்டாங்களா? இது நம்ம ஊர் ஃபேமஸ் ஆச்சே. போகிறதுக்கு பேர் வந்துட்டு ரிச்சுவல் கிராஃப்ட். இல்லைன்னா மட்டும் வந்துட்டு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி விட்டுருந்தாங்க. சாமி சிலைகள், மக்களோட சிலையை மரத்தில் செஞ்சுருக்குறாங்க. இங்கே ஏதோ ஒரு கால் மட்டும் ஏதோ இதில் செஞ்சு வச்சுக்கிறாங்க. பாசி ரிச்சுவல்னா அதுதான் சாமி தான். இங்கே பாரு அந்த டாலர் மாதிரி போடுவோம்ல அதெல்லாம். அப்புறம் குட்டி குட்டி லிங்கம் எல்லாம் வச்சுருக்காங்க. சாமியோட ட்ரெஸ்ஸஸ் அது. ஆமாம்மா சாமி ட்ரெஸ் தான் அது. ஆஹா, ரிச்சுவல்னா இதுதானே, தெய்வீகம் அப்படின்னு அர்த்தம் தானே. இங்கே வரு, இதுலேருந்து ஒரு 2 சால் எடுத்துக்கிறியா? இதுதான் ஒரிஜினல் ராஜஸ்தான். இந்த கலர்லாம் பாந்தினி துப்பட்டாஸ் பண்றாங்கடா. இது பேர்ல பாத்தீங்கன்னா நிறைய டிசைன் இருக்கு பாரு. பாக்ஸ் மாதிரி ஸ்கொயர் மாதிரி அது மேல வர துப்பட்டா வர எப்படி இருக்குது. இங்க பாருடா, நம்ம வெட்டிங் துப்பட்டா வாட் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் இருக்குது. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை கண்டுபிடிச்சோம் அதெல்லாம் அந்த காலத்திலேயே ஓட்டிருக்காங்க. இப்பயே ஓடுறாங்க. இங்க வர இதே காலத்துல நம்ம ரிசப்ஷன் இது ஒவ்வொரு துப்பட்டாஸ். இங்க ஒரு ஃபுல் லெஹங்கா செட்டு. செமையா இருக்குடா. ஜம்முன்னு இருக்குது. இதெல்லாம் எங்க இருந்து கண்டுபிடிச்சு எடுத்துப்பாங்கன்னு தெரியல. அப்படியே எங்கேயாச்சும் கடந்திருக்குன்னு தேடி எடுத்து வந்திருப்பாங்க. அது அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்தனா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? அவன் கை காட்டுறத பாருடா. அள்ளி போட்டேன்றாடா. எல்லாமே லெஹங்கா. டெய்லி எப்பறம் இப்படி மாட்டிக்கிட்டு கசகசன்னு இருக்காது அவங்களுக்கு. அப்போ ராணின்னா அப்புறம் இதெல்லாம் மாட்டினாதான் ராணி. அக்கா நைட்டி போட்டால் தெரியுவாங்க. இப்போவாது நம்ம ஃப்ரீயாக இருக்கும். அப்புறம் ராணியாக இருந்து ஃபுல் சர்க்கிள் ஸ்கர்ட். சே, என் புருஷனுக்குள்ளேயே ஒரு ஃபேஷன் டிசைனர் ஒளிஞ்சிருக்கு. அடடா, மஞ்சள் கலர். ஆஹா, பட்டையை கிளப்புது. நல்லா அந்த கண்ணாடி இல்லடா, பிளாஸ்டிக்டா. ஒரு தொட்டது உள்ள போகுது. பிச்சு பிச்சு தொலைஞ்சிடாது. இதான் கொஞ்சம் கான்ட்ராஸ்டா போட்டுருக்காங்க. எல்லாமே ஒரு சூப்பரா இருக்குது. இதெல்லாம் போட்டு எப்போ ஒரு நாள் ரிசப்ஷன்ல நிக்கிறதுக்குள்ள அரை நாள் நிக்கிறதுக்குள்ள நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. இதெல்லாம் போட்டு கண்டினியூவா எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. அடுத்தது இங்கே பாரு, அப்படியே ஒன்றுனா தள்ளி விட்டு பார்த்துக்கலாம். ட்ரெஸ்ஸஸ் நீ தள்ளாத சாமி, நீ எல்லாம் உடச்சு ஓடு ஊற்றிடுவேன். குழந்தைங்க ட்ரெஸ்ஸும் பெரியவங்களுக்கு தான் உள்ளுக்குள்ளே போடுறது, மேலே போடுறது தனித்தனியாக. எல்லா கலரையும் அவங்க பார்த்து எடுத்துக்குவாங்களோ. மேலே கீழே விரிச்சு உட்கார்றதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸ்லீவ்லெஸ்ஸும் போட்டுருப்பாங்க. அப்போவே விரிச்சு உட்கார்றது. இங்கே ரவுண்டு பில்லோங்கியே. இதுதான் ரவுண்டு பில்லோ ஒரிஜினல். எவ்வளோ சின்னதாக இருக்குது. சின்னதாக இருக்குதா? இங்கே பாரு, சின்ன பசங்க போட்டதாக இருக்குது, சின்ன பிள்ளைங்க போட்டது. இதெல்லாம் ராஜா உதாரணத்துக்குதா. சட்டைகள் பிரம்மாண்ட சைஸ். எதை வச்சு பண்ணிக்கிறாங்க தெரியுமா? ஆரி ஒர்க் இல்லை. இது எதை வச்சு பண்ணிக்கிறாங்கன்னா அந்த இது பேர் என்ன, ஜர்தோசி வச்சு பண்ணிக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசி வச்சே டிசைன் பண்ணிக்கிறாங்க. ஃபுல்லாக ஜர்தோசியும் சீக்வன்ஸ் உண்டா. சீக்வன்ஸ் பண்ண ஜர்தோசி வச்சு அப்படியே பண்ணிக்கிறாங்க. அதான் இந்த கிளிட்டர். இதெல்லாம் கிளிட்டர் இந்த காலத்தில் இப்போ ஆரி ஒர்க் அதுதான். இதை வச்சு தானே பண்ணுறீங்க எல்லாரும். இது ஒரு ட்ரெஸ்ஸஸ். ஜர்தோசி வச்சு ஒர்க் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? பாரு லெஹங்கா கலெக்ஷன்ஸை பார்க்க ஆசையாக இருக்குதா. இது ஒரு துப்பட்டா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. துப்பட்டா தான் இவ்வளோ பெரிய துப்பட்டா பெருசாக போட்டிருப்பாங்க. அங்கே ஒரு மேலேயும் கீழே ஜம்கி வச்சுருக்காங்க பாரு. ஜிகு ஜிகு போட்டு எப்படி போவாங்க. பயங்கரமாக இருக்கிறது. மேலே வாரு, இங்கே ஒரு பட்டு சேலையா சில்க் மெட்டீரியல் ஆட் இருக்குது. இதெல்லாம் தைச்சிருப்பாங்களா இருக்க தொட முடியல.
செம்மையாக இருக்குது எல்லாம். எல்லாமே சீக்வன்ஸுங்க ஜர்தோசி மட்டும், மற்றபடி வேற எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை அந்த காலத்தில். இது என்னது தரைக்கு விரிக்கிறத மேலே தூக்கி மாட்டிக்கிறாங்களா இல்லை மேலே விரிக்கிறது தானா இது? பாத்திரங்கள், சில்வர் பிளேட்ஸ், வெள்ளி தட்டா. இங்கே பாரு சில்வர் ஸ்பூனு. இங்கே பாரு டிஃபன் பாக்ஸ் அடுக்கு பாரு. டிஃபன் பாக்ஸ்லாம் ராஜாவுக்கு சோறு கொடுத்துட்டாங்களா தெரியல. இதில் ஒன்லி வந்துட்டு ஒரு 4 கிளாஸ் பால் தான் குடிப்பார்னு நினைக்கிறேன் ராஜா. சின்ன டம்ளர். இதெல்லாம் அந்த பிளேட் ஸ்டாண்டா குட்டி என்ன வச்சுருக்காங்க. இங்கே இது பாரு, இது ஒரு அந்த ப்ரெட்டெல்லாம் இப்போ செஞ்சுக்க மாட்டாங்களே. இல்லை இதில் பிரிட்டிஷோட இதுவும் கலவையும் கலந்துருக்குது இல்லை. அப்போ இது வந்து அந்த இதுவும் ப்ரெட்டு பானை இப்போ இங்கே வச்சுருக்காங்க. இது நம்ம ஊர் ஃபேமஸ் ஆச்சே. எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் டெம்பிள் லேம்ப்பு. உள்ள என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு லிஸ்ட்டு போட்டிருக்காங்க பாரு. அடுத்ததாக ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் சில்வரில். இன்விடேஷனோட ஏதோ வாட் இருக்குதுடா. ஹெல்டு பை த ரூலிங் பிரின்சஸ் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட் இன் பாம்பே வாட் இருக்குது. ஒய் மறைஞ்சிருச்சாட் இருக்குது. இன் ஹானர் ஆஃப் ஹிஸ் ஹைனஸ் த மகாராஜா பஹாதூர் ஆஃப் பிகானீர் ஆன் ஹிஸ். நான் இங்கிலீஷ் பேப்பர் மேஞ்சிட்டு வந்து ஃபிலிம் காட்டே நீ. என்னவே அவரோட எழுத்தவே புரிய மாட்டேங்குது. நாமினேஷன் டு த வார் கான்ஃபரன்ஸ். அதுக்கான மீட்டிங் போட்டிருப்பாங்க. இப்போலாம் இப்போ மறுபடியும் இதெல்லாம் பிளாஸ்டிக் கொண்டு